மீடியா ஃபெதர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். எஸ் இன்னைக்கு வந்து அகைன் டேக் கூட ஒன் ஷாட் டாப் டே ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது ஒரு சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட் அஸ் வெல் அஸ் இது 900 ஃபெதர்ஸ் ரீச் பண்ணதுக்கான உங்களுக்கான ஸ்பெஷல் ட்ரீட்டும் கூட. சரி, ஓகே. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு வீட்டில் ஒரு குட்டி பையன் தான் பெட்டில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போது கிச்சன்லேருந்து, "கண்ணா, என் செல்லம்ல, ஏந்திரிடா, டைம் ஆச்சுடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஆஹா, நான் வரமாட்டேன்." என் செல்லம்ல, "பட்டுக்குட்டியில், ஏந்திரிடா, ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகணும்." "ஆஹா, நான் வரமாட்டேன் போ, நான் ஸ்கூலுக்கெலாம் போகமாட்டேன்." "ஏன்டா? ஸ்கூலுக்கு போனால் உனக்கு ஜாலியாக இருக்கும், விளையாட நிறைய பேர் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, மிஸ்ஸு சாக்லேட்லாம் கொடுப்பாங்க." "ஆஹா, எனக்கு மிஸ்ஸு வேணாம்." "சரி, அப்போ என்ன வேணும்?" "எனக்கு அம்மாவும் அப்பாவும் வேணும்." "ஏன்டா? அம்மா அப்பா இங்கே தானே இருக்கோம். ஸ்கூலுக்கெலாம் போய் நீ படித்தா தானே பெரிய பையனாகி அம்மாவால் பார்த்துக்க முடியும்." அது நான் பார்த்துக்குவேன். அதுக்கு நீ ஸ்கூல் போகணும்ல." "ஆஹா, அங்கே எனக்கு யாரையுமே தெரியாதே, நான் தனியாக இருப்பேன். அப்புறம் என்னை யாராவது திட்டுவாங்க, மிஸ்ஸு அடிப்பாங்க ஸ்கூலில்." "அதெல்லாம் அடிக்க மாட்டாங்கடா, நீ சமத்து பையன்ல, நீ எல்லோரும் சொன்னாலும் கேட்பல்ல, அதனால உன்னை அடிக்க மாட்டாங்க. சரியா?" "ஆஹா அம்மா, நான் போகமாட்டேன், எனக்கு இன்றைக்கி லீவு வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பெட்ஷீட்டை தூக்கி அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு படுத்துக்கிறான். அப்போ அவங்க அப்பா வராரு. "டே டே டே டாடா, நான் இன்னைக்கு ஸ்கூல் போக மாட்டேன்." "ஐயோ, ஏம்மா போக மாட்டீங்க? என் தங்கத்துக்கு என்னாச்சு?" "டேக்கு இன்னைக்கு ஃபீவர் வந்துருச்சு." "ஃபீவரா? எங்கே பாப்பா?" "அப்போல்லாம் தெரியலையே." "இல்லை டாடா, ஃபீவர் இருக்குது." "இது பாரு, ஃபீவர்லாம் இல்லை, இப்போ மட்டும் நீ சமத்தா ஸ்கூல் போனீன்னா டாடா உனக்கு ஸ்ட்ராபெர்ரி மில்க் ஷேக்கு, ஸ்ட்ராபெர்ரி ஐஸ்கிரீம்னு எல்லாம் வாங்கி கொடுப்பேன்." "ஆ, நிஜமா?" ப்ராமிஸ்?" "ப்ராமிஸ்." அப்படின்னு சொல்லிட்டு பிங்கி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. அவனும் ஒரு வழியாக ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். இப்போ ஸ்கூல் கேட்டில் தான் நிற்கிறான். "அப்பா, நான் போகமாட்டேன், நான் போகமாட்டேன்." என் செல்லம்ல, தங்கம்ல, மிஸ் பார்க்குறாங்க பாரு, அவங்க பாரு, எவ்வளோ குட்டி பசங்க இருக்காங்க, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, டே போடா." "ஆஹா, நான் போகமாட்டேன் போகமாட்டேன்." அப்படின்னு அவன் அழுதுட்ருக்கான். அதே நேரம் அங்கே ஒரு ஒயிட் கலர் கார் வருது. அதுலேருந்து ஒரு பையன் க்யூட்டாக இறங்குறான். கையில் ஷோல்டரில் ஸ்கூல் பேக்கு, நெக்கில் வாட்டர் பாட்டில்லாம் போட்டுட்டு சமத்தா இறங்கிட்டு, "அம்மா பாய், நான் ஈவினிங் வரேன், அழுவாத." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சீக்கிரம் கிஸ் பண்ணிட்டு அவன் க்யூட்டாக நடந்து வரான். "ஹாய், குட் மார்னிங் மிஸ்." "குட் மார்னிங்." "இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க?" "அம்மா தான், மிஸ்ஸு பார்த்தா விஷ் பண்ண சொன்னாங்க." "ஓ, ஸோ க்யூட்." அப்படின்னு சொல்லிட்டுருக்க அந்த பையனுக்கு இங்கே நம்ம தயங்க அழுகிறது கேட்குது. "மிஸ், அவன் ஏன் அழுகிறான்?" "அது அவனுக்கு ஃபர்ஸ்ட் டேல, அதான் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு பயப்படுறான்." "நான் வேணா அவன்கிட்ட போய் பேசவா?" "பேச போறியா? என்ன பேச போகிறீங்க?" "நான் அவன்கிட்ட போயிட்டு அழுவாத சொல்லிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போகிறான். ஹாய். அந்த டைம் பார்க்கவே இல்லை. அவங்க அப்பா பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். என்னை பார்த்து பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். இந்தா சாக்லேட் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு குட்டி டெய்ரி மில்க் எடுத்து தான் கொடுக்குறான். தயங்க அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்பா, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் சொல்லிகிட்ருக்கா. இப்போ ஜ ஜேகே தான், ஆமாடா, அது நம்ம ஜங்குக் தான் வந்துட்டு, "ஹே, அழுவாத, நான் இருக்கேன்ல, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன்." அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கு. தயங்க எதுவுமே சொல்லலை. ஜங்குக் வந்துட்டு சாக்லேட்டு நீட்டுறான். இப்போவும் வாங்கலை. "சரி, உனக்கு பிடிக்கலல்ல, அப்போ உனக்கு வேணாம்ல, நானே எடுத்துக்கிறேன் போ, உனக்கு வேணாம்ல, நான் எடுத்துக்கிறேன்." அப்படின்னு சாக்லேட்டை தயங் கையில் கொடுக்க வந்திருப்பான்ல, அதை அப்படியே பேக்வேர்ட் எடுக்கிறான். அப்போ தயங் தான்,
எனக்கு வேணும். என்ன வேணும்? எனக்கு சாக்கி வேணும். சாக்கி வேணும்ல? அப்போ நீ என் கூட ஃப்ரெண்ட் ஆனீன்னா, நான் உனக்கு டெய்லியும் சாக்லேட் தரேன். இல்லைன்னா நான் இதை சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கு. ஸோ அப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பிங்கி ப்ராமிஸ்? பிங்கி ப்ராமிஸ். சரி வா நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். சின்ன வயசுலேருந்து அப்பா கையவே பிடிச்சி வளர்ந்துட்டேன். இப்போது யாருன்னே தெரியாத ஒருத்தன் கையை பிடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறான். அவங்க அப்பா, அப்பா இதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம், நல்ல வேலை அந்த பையன் வந்து காப்பாற்றிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரிவா நம்ம போகலாம், இங்கே இருந்தால் இன்னும் அழுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போது லன்ச் பிரேக்கும் விட்டுட்டாங்க. டேட்டே ஏன் சாப்பிடாம இருக்க? சாப்பிடு. எனக்கு அம்மா வேணும். பாரு இன்னும் கொஞ்ச நேரம்தான், ஈவினிங் அம்மா கிட்டே போயிடலாம், நீ அழுவாத அப்படின்னு சொல்லிட்டு ஓகே உட்காந்து க்யூட்டாக சொல்லிகிட்ருக்கான். இப்போ சரி நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாம். நீ என்ன கொண்டு வந்த? கர்ட் ரைஸ் கொண்டு வந்தேன். நீ? எனக்கா? எனக்கு சாம்பார் சாதம் எனக்கு பிடிக்காது. அச்சோ! சரி அப்போது நம்ம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? நீ ஏன் லஞ்சை சாப்பிடு, நான் லஞ்சை சாப்பிட்றேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சாப்பிட்றாங்க. டே உங்கள் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது. சரி அப்போ நம்ம டெய்லி இப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போது எல்லோரும் விளையாட விட்டுருப்பாங்க. எல்லோரும் உட்காந்து விளையாடிட்ருக்காங்க. அப்போது அங்கே ஒரு குட்டி பட்டர்ஃப்ளை வருது. ஜேகே அங்கே பாரேன். என்னடா? அங்கே பாரு ஒரு குட்டி பட்டாம்பூச்சி வருது, நான் பிடிக்க போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு தயவு அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க தான் ஓடுறான். அவ்வளோ ஸ்பீடாக அதை பிடிக்க முடியல, ஆனாலும் ஓடிக்கிட்டே இருக்கான். இதெல்லாம் பார்க்குற ஜேகேக்கு சிரிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே போகும்போது அவன் தடுக்கி விழுந்திருப்பான். ஜேகே அப்படியே பதறி போய் டே அடிபட்டுருச்சா? வா மிஸ்ஸுக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மிஸ்ஸு சொல்கிறாங்க, தயம் இப்போல்லாம் ஓடக்கூடாது சரியா? பாரு இப்போ காலில் அடிபட்டுருச்சுல, ஏன் இப்படி ஓடுற? இல்லை மிஸ் பட்டர்ஃப்ளை பிடிக்கணும். சரி ஆனால் பார்த்து போகணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட் இதெல்லாம் பண்ணுறாங்க. சிக்கனே பாவமாக உட்காந்து பார்த்துட்டே இருக்கான். டே உனக்கு ரொம்ப வலிக்குதா? சரி சரியாக போயிடும், காலை காட்டு அப்படின்னு அந்த அடிப்பட்ட இடத்துல தான் அப்படியே லைட்டாக ஊதுறான். அது தயங்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்போது தயங்தான், சங்குக்கா நீ என் கூட எப்போவும் இப்படியே ஃப்ரெண்டாக இருப்பியா? ஆமாம் ஃப்ரெண்டாக தான் இருப்பேன். நீ தான் என் செல்லமான புலிக்குட்டி. புலிக்குட்டியா? அப்படின்னா? அது நீ பட்டர்ஃப்ளை பிடிக்க போகும்போது எப்படி ஓடினேன் தெரியுமா? புலி ஓடும்ல அந்த மாதிரி ஓடினேன். அதான் நான் உன்னை இனிமேல் புலிக்குட்டின்னு தான் கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. இப்படி டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லோரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது ஜேகே அவனோட பேக்லேருந்து கேரட்டை தான் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். டைம் பார்க்குறான். என்ன கேரட் சாப்பிட்ற? எனக்கு பிடிக்கும் தயம் அதான். அப்போது நீ இந்த பிஸ்கெட்டு கேக்கு அதெல்லாம் சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேன் தான், ஆனால் எனக்கு கேக்கை விட இதுதான் ரொம்ப பிடிக்கும். அப்போ நம்ம தயங்குதான். அப்படியே ஜேகேவை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன யோசிக்கிற? இல்லை எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, முயல் தான் கேரட் சாப்பிடுமா. அப்போ நீ கேரட் சாப்பிட்றேன்னா நீ முயல் தானே?
ஆ நான் முயலா? போடா! ஆஹா! நீ முயல் குட்டி தான். முயல் தானே கேரட் சாப்பிடணும். நீ ஏன் கேரட் சாப்பிட்ட? நீ கேரட் சாப்பிட்டல்ல, அப்போ இப்போலேருந்து நான் உன்னை முயல் குட்டி கூப்பிடுறேன் இரு. அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. அந்த டே அப்படியே போகுது. இப்போ எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. தயங்கம் அப்படியே கன்னத்துல கைய வச்சுட்டு, ஆ இன்னைக்கு அப்பா வரலையா? என்னாச்சு டேட்டு? அப்பா இன்னும் வரல. சரி, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் 2 பேர் பேரண்ட்ஸும் வராங்க. தயங்க அப்பா அம்மா பார்த்ததும் குடு குடுன்னு அவங்கக்கிட்ட தான் ஓடுறான். அப்பா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஓடிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு திருப்பி அப்படியே பேக்வேர்டு வரான். போயிட்டு ஜங்குக்கை தான் ஹக் பண்ணுறான். பாய் முயல்குட்டி, டாட்டா, நாளைக்கும் ஸ்கூலுக்கு வா, நாளைக்கு வருவல்ல? ம் டெய்லி வருவேன். பாய்டா புலிக்குட்டி உம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இவ ஸ்டில் இப்போ ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு தான் நிற்கிறாங்க. இங்கே பேரண்ட்ஸ்க்கு என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. என்னது புலிக்குட்டி முயல்குட்டியா? உங்களுக்கு யாருடா இந்த பேரை வச்சது? நாங்கள் தான் வச்சோம். நீங்களே வச்சுக்கிட்டீங்களா? ஏன்? அது இன்னைக்கு ஸ்கூலில் பட்டர்ஃப்ளை பார்த்ததும் தயங் புலி மாதிரி ஸ்பீடாக ஓடினானா, அதனால் நான் அவனுக்கு புலிக்குட்டின்னு பேர் வச்சேன். அப்பா அப்புறம் இந்த ஜங்குக்கால ஸ்நாக்ஸ் டைமு, ஸ்நாக்ஸ் சாப்பிடாம கேரட் சாப்பிட்றான்ப்பா. கேட்டால் அவனுக்கு அதான் பிடிக்குமா? கேரட்லாம் முயல் தானடாடா சாப்பிடும். இவன் ஏன் சாப்பிட்டான்? அதான் இவனுக்கு நான் முயல்குட்டின்னு பேர் வச்சேன். இனிமேல் நாங்கள் அப்படி தான் கூப்பிடுவேன். பாய்டா முயல்குட்டி, பாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு அப்படியே பேசிகிட்டே போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியல, இந்த வயசில் அவங்க பிடிச்ச கையை ஃபாரெவர் அவங்க பிடிக்க போகிறாங்கன்னு. இப்போது அப்படியே கொஞ்சம் இயர்ஸ் கழித்து பார்த்தா தயாங்கும் ஜேகேவும் ஹை ஸ்கூல் வந்துட்டாங்க. 2 பேரும் 10th படிக்கிறாங்க இப்போது. ஆனால் அவங்களோட நட, உடை, பாவனை, பேச்சு எல்லாம் மாறி இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை. இப்போ வரைக்கும் தயாங்க்கு ஜேகே எப்போவுமே முயல்குட்டி தான். அதே மாதிரி ஜேகேக்கும் தயாங் எப்போவுமே புலிக்குட்டி தான். 2 பேரும் அப்படியே தான் கூப்பிட்டுப்பாங்க. அவங்க ரியல் நேம் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்குற சீனியர்ஸ்க்கு என்னடா இவங்கள மாதிரி நாமளும் இருக்கணுன்ற மாதிரி இருக்குது. இன்னொன்று எல்லோரும் இவங்க லவ்வர்ஸாக வச்சு ஷிப்பிங் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கே தெரியல. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு இருந்ததே இல்லை. இப்போது 10th ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்னு 2 செக்ஷனாக போட்டிருப்பாங்க. கிண்டர் கார்டன்லேருந்து இப்போ வரைக்கும் ஒன்றாவே இருந்த 2 பேரும் இந்த ஒரு விஷயத்தினால தயங் ஏ செக்ஷன்லையும் நம்ம ஜேகே ஏ செக்ஷன்லையும் தயங் பி செக்ஷன்லையும் மாற்றிட்டாங்க. 2 பேரும் அவ்வளோதான் உடஞ்சே போயிட்டாங்க. டே எப்பட்றா நீ இல்லாமல்? என்னாலே முடியாது தயம். என் புதுக்குட்டியை நான் பார்க்கணும். டே என்ன? சின்ன வயசில் நான் தான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு அழுதுட்ருந்தேன். இப்போ என்ன நீ அழுதுட்ருக்க? போடா, நீ என்னை பற்றி ஃபீல் பண்ணவே இல்லை, அதனால தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன். டே முயல்குட்டி, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா. எவன்டா இந்த ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்லாம் கண்டுபிடிச்சது? சின்ன வயசுலேருந்து உங்க கூடவே இருந்தேன், புது கிளாஸ் ரூம். சரி விடு, என்ன பண்ண முடியும்? நம்ம பிரேக் டைமில் மீட் பண்ணலாம். சரி போ. டே என்ன என்ன சொல்லிட்டு இப்போ சார் கண்ணில் தண்ணி தாறுமாறாக கொட்டுது. போடா, என் ஃபீலிங்ஸ் எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரிய போகுது? வந்துட்டான் பெருசா. ஹே புதுக்குட்டி, போடா, நான் ஈவினிங் வரேன், வீட்டுக்கு வரேன் போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் போயிருப்பாங்க. ஸோ பிரேக் டைம் பெல் அடித்த உடனே தயங்க ஓடி ஜேகே போக தான் வரான்.
ஜங்குக்கா, மிஸ் யூ. ஏன்டா இன்னும் சோகமாவே இருக்க? நான் இங்க தானே இருக்கேன். இன்னும் ஸ்கூல் விட்டா போயிட்டா அடிச்சிருவேன். ஓ! உனக்கு அந்த ஐடியா வேற இருக்கா? என்னை விட்டு வேற ஸ்கூல் போலான்னு. டேய் டேய் மாட்டேன்டா. அப்புறம் என்ன? சும்மா சொன்னேன். அதுக்கு போய் மூஞ்சி தூக்கி வச்சிருக்க. எனக்கு அங்க நல்லாவே இல்ல ஜமுக்கா. ஏன்டா அந்த பிரின்சிபல் இப்படி பண்ணான்? அவன் மண்டையை நான் உடைக்க மாட்டேன். ஏய் விடு, 2 இயர்ஸ் தானே, போயிடும். ஆமாம் ஆமாம் போயிடும், போடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பொண்ணு தான் தயம். ஆ அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிட்டா. எனக்கு என்னன்னு தெரியல. அவள் தயம்னு கூப்பிட்டதே அவனுக்கு பிடிக்கல. ஆனால் அதை வெளியே காட்டாமல் சைலண்ட்டாக இருக்கான். என்னடா சாப்பிடல? உனக்கு தான் வெயிட்டிங். சரி வா அப்படின்னு 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இப்பவும் போல தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இப்போ பிரேக் டைமும் முடியுது. டைம் ஜெயிக்க கூட இருந்ததுனால டைம் போனதே தெரியாமல் 2 பேரும் 5 மினிட்ஸ் லேட்டாக தான் கிளாஸுக்கு போகிறாங்க. இப்போ டீச்சர் பார்த்துட்டு, தேவம் எங்கே போனேன்? எல்லாம் லன்ச் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த பார் தேவம், நானும் உன்னை நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போலாம் பிரேக் டைமில் நீ லேட்டாக வர. என்ன நீ எப்போ பார்த்தாலும் பக்கத்து கிளாஸ்க்கே போயிட்டுருக்க? இந்த பார், நீ இந்த கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ் தெரியும்ல. நீ தான் கிளாஸில் எல்லோரையும் பார்த்துக்கணும். லீடராக இருந்துட்டு நீயே லேட்டாக வந்தா அது எப்படி? சாரி மேம், ஐ நெவர் ரிப்பீட் திஸ். ஓகே டைம் கெட் இன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் டைம் கிளாஸ் லீடராக இருக்கிறதுனால அசைன்மெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறது, ரெக்கார்ட் நோட் கலெக்ட் பண்ணுறதுன்னு எல்லா ஒர்க்கும் அவனுக்கு தான். அதனால் இப்போது ஜிகே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல ஸ்கூலில். அந்த லன்ச் பிரேக் 15 மினிட்ஸ் அதில் தான் அவங்க பேசிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஜங்குக்கு இது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. அவனால் தயங் இல்லாமல் இருக்க முடியாது. அவனை விட இங்கே தயங் தான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவான். இப்போ 2 பேரும் ஈவினிங் ஆகிடுச்சு, வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. டே என்னடா எதுவும் பேசாமல் வர? இல்லை, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. நான் பேசாமல் செக்ஷனை மாற்றிட்டு வந்துடுவா? டே லூசு மாதிரி பேசாத. அதை அப்புறம் மாற்ற முடியாது. ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்னா ஆர்டர் தான். இல்லைடா, நீயும் இப்போ தான் ரொம்ப பிஸி ஆகிட்ட. பிரேக் டைமில் மட்டும்தான் பார்க்க முடியுது, அதுவும் பேசக்கூட முடியல. சரி ஜமுக்கா, நான் இங்கே தானே இருக்கேன். அதான் நீ வீட்டுக்கு வரையில, வீட்டுக்கு வா, நம்ம அங்கே பேசலாம், விளையாடலாம், எல்லாமே பண்ணலாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டே தயங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ 2 பேரும் வீட்டுக்கு போனதும் தயங்கோட அம்மா தான், அடடே என் செல்லக்குட்டி வந்துட்டானா, வாடா 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 அப்படின்னு சொல்ல தயங்தான், மா எங்கள் அம்மாவுக்கு என் மேலே என்ன பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ணலான்னு போனான். இங்கே நடந்த ட்விஸ்டே வேறு. தயங்க அப்படியே கை 2 ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நிற்கிறான். மா எங்கள் அம்மாவை காணும் அப்படின்னு திரும்பி பார்த்தா எங்கள் அம்மா ஜங்குக ஹக் பண்ணிட்டு, ஐயோ என் பிள்ளைய பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, என்னப்பா சாப்பிட்றதே இல்லையா, இப்படி துரும்ப இழைச்சி போயிட்ட? என்ன உங்கள் அம்மா ஒழுங்காக சாப்பாடு கூட போட மாட்டேற போல என் பிள்ளைக்கு. நீ வாடா, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன். மா ஆமாம், நீ புதுசாக சாப்பாடு போடுறது. நீ தினமும் கொடுக்குற லஞ்சை இவன் தான் சாப்பிட்றான், இவன் லஞ்சை நான் சாப்பிட்றேன். சாப்பிடு, நீ தானே சாப்பிட்ட, நீ தானே சொன்ன ஜங்குக்கு அம்மா வைக்கிற சாப்பாடு நல்லா இருக்குமான்னு. போய் தின்னு போ, நீ அங்கேயே போய் தின்னு. நீ ஏன்டா அங்கேயே நிற்கிற, வாடி தங்கம், உனக்கு இன்றைக்கி பிடிச்சதெல்லாம் அம்மா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்காக பனானா மில்க் வாங்கி வைக்கிறது, அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுன்னு
அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டேபிளில் பார்த்தா ஒரு பக்கம் ஸ்நாக்ஸு, ஒரு பக்கம் பனானா மில்க்கு, இன்னொரு பக்கம் டின்னருக்குன்ட்டு எல்லாமே ரெடி. சிக்கன் 65, சிக்கன் கிரேவி, எல்லாமே ஃபுல் நான்வெஜ் ஐட்டமும் அங்கே தான் இருக்குது. தனியாக பார்த்துட்டு ம் மாதாஜி மாதாஜி என்னடா புள்ள சாப்பிட்டுட்ருக்குல்ல மூடிட்டு இரு. மா நான் உன் புள்ள தானே? ஆமாண்டா அண்ணா. அதுலேயும் சந்தேகமா? ஆமாம்மா இப்போல்லாம் எனக்கு அப்படிதாம்மா சந்தேகமாக இருக்குது. ஏன்டா? மா நான் உனக்கு தானே பிறந்தேன். டேய் வாங்கி கட்டிக்காத போடா அங்கிட்டு. இல்லை என்னை விட்டுட்டு அவனை விழுந்து விழுந்து கவனிக்கிறியே. நீ பெத்த புள்ள இங்கே பசியோடு உட்காந்துருக்கேன். எனக்கு ஒரு வாய் கொடுக்குறியா? டேய் டைனிங் டேபிளில் தானே இருக்குது, போய் எடுத்து சாப்பிடு போ. என்னங்கடா அது? என் வீட்டில் எனக்கே உரிமை இல்லையா? அவனுக்கு ஊட்டி விடுற, எனக்கு ஊட்டி விடு மம்மி. டேய் போ. 7 கழுத வயசாகுது ஊட்டி விடணுமா? ஊட்டி போடாங்கிட்டு அப்படின்ற மாதிரி திட்டிட்டு சங்குக்கு உட்காந்து ஊட்டிகிட்டு இருக்காங்க. சங்குக்காக சிரிப்பு. டேய் புலிக்குட்டி போடா போடா போ, போய் சாப்பிடு போ. எங்களுக்கு தெரியும். என் வீட்டில் வந்து எனக்கே அட்வைஸ் பண்ணுறியா? போடா கொடுத்து வச்சுவேன். தின்னு தின்னு நல்லா தின்னு. எங்கள் ஆத்தா எனக்கு தானே ஊட்டி விடல, உனக்காவது ஊட்டி விடுதில்ல, நல்லா தின்னு போ போ அப்படின்ற மாதிரி. அப்போ ஜங்குக் தான் என்ன அப்போது எங்கள் அம்மா உன்னை விழுந்து விழுந்து கவனிக்கும் போதும் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. அத்தை நீங்கள் ஊட்டி விடுங்க, இவன் கிடக்குறான் லூசு பையன், எனக்கு பசிக்குது. அதை தாண்டி இதில் இருக்க எல்லா டிஷ்ஷஸும் கண்டிப்பாக சாப்பிட்ணும், எனக்காக பண்ணியிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேறு வெறுப்பேற்றுறான். ஆக்சுவலி என்னென்னா தயாங் வீட்டில் ஜங்குக் செல்லும், ஜங்குக் வீட்டில் தயாங் செல்லும். தயாங் ஜங்குக் வீட்டுக்கு போயிட்டா தயாங் இருக்கிற சுச்சுவேஷன் தான் ஜேகேக்கு வந்திருக்கும். அதுதான் அவன் அப்படி சொல்லியிருப்பான். இப்போது ஒரு பொண்ணு தான் அப்படியே தயாங்கிட்ட பேசலான்னு வருது. இது நெக்ஸ்ட் டே தயாங் எனக்கு டவுட்டு, இதை மட்டும் கொஞ்சம் க்ளியர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பிரேக் டைம்ன்றதுனால ஜங்குக் சாப்பிட்றதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் தயாங்காக வெளியே டிஃபன் பாக்ஸோட. அப்போ அந்த பொண்ணு வந்து பேசவும் ஜங்குக் அதை அமைதியாக கேட்டுட்ருக்கான். ஓ இந்த சம்மா இது ஈஸி தான், இரு நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கான். அவன் நார்மலாக தான் பேசுகிறான். ஆனால் இங்கே ஒருத்தருக்கு தான் வயிறு பயங்கரமாக எரியுது போல் இருக்குது. அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கார். சாரி தேவ், என்னால் நீ லன்ச் சாப்பிட்றது லேட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே பரவாயில்ல, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே மேற்கொட்டி என்னடா அங்கே நிற்கிறேன், வா நம்ம மரத்தடியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். போயிட்டு எப்பவும் பேசுகிற ஜங்குக் இன்றைக்கி ஒரு வார்த்தை கூட பேசலை. ஜஸ்ட் லஞ்சை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கான். டே என்னடா ஏதாவது பேச, எப்பவும் பேசிகிட்டே இருப்ப, இன்னைக்கு என்ன? யார் அவ? யார்? அதான் அந்த பொண்ணு. என்ன சாருக்கு ஸ்கூலில் க்ரஷ் லிஸ்டெல்லாம் அதிகமாகிடுச்சா? இல்லை நீங்கள் யாருக்காவது க்ரஷ் ஆகிட்டிங்களா? டேய் என்ன பேசுகிற? இல்லை நானும் பார்த்துட்டே இருக்கேன், எல்லோரும் உன்கிட்டே வந்து பேசுகிறாங்க, அதுவும் மெயினாக பொண்ணுங்க வந்து பேசுகிறாங்க. டேய் என்ன பொசிட்டிவ் ஆகுறியா? நாங்கள் எதுக்கு பொசிட்டிவ் ஆகணும்? எனக்கெலாம் பொசிட்டிவ்னஸ்லாம் ஆகலை. டேய் நீ ஜலஸ் ஆகிறேன்னு தெரியுது. அது ஜஸ்ட் கிளாஸ் பொண்ணு டவுட் கேட்ட அவ்வளோதான். பாரு என்னைக்கு இருந்தாலும் நீ தான், நீ மட்டும்தான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஓகே? அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அப்படியே பார்க்க, என் மேல் குட்டியாட்டு நான் எப்பவும் போக மாட்டேன் சரியா? அப்படின்னு சொல்ல 2 பேரும் அப்படியே சாப்பிட்டு கிளாஸுக்கும் போகிறாங்க. ஆனால் ஜங்குக்கு ஒரு விஷயம் புரியல. எனக்கு ஏன் வேறு யார்கிட்ட அது பேசினா கோவம் வருது?
அவன் யார் கூட நின்னாலும் கோவம் வருது. அவன் என்னோடதுன்னு தோணுது. அவன் என் கூட மட்டும்தான் பேசணும், என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என் கூட தான் விளையாடணும்னு ஏன் நான் இப்படி மாறிட்டேன்? அவன் எனக்கு ஃப்ரெண்டு தானே, இல்லை எங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். டேய் மேம் பார்க்குறாங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கான். ஆனால் அவன் மைண்ட் ஃபுல்லாக தயங்க நம்ம ஃப்ரெண்டாக தானே பார்க்குறோம். ஃப்ரெண்டுனா அவன் யார்கிட்ட பேசினாலும் என்னை விட்டு போக மாட்டான்னு எனக்கு தெரியும். பட் எனக்கு ஏன் கோவம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். டே மேல்குட்டி, நானும் பார்க்குறேன், என்னடாச்சு உனக்கு? ஓ ஒன்றும் இல்லை தயம், லேட்டாக தலைவலிக்குது. ஏண்டா இதை சொல்ல மாட்டியா? டேப்லெட் போட்டியா? இரு நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்லாம் வாங்கி கொடுத்துருப்பான். ஸோ இப்படியே தான்டா அவங்க ஸ்கூல் டேஸ் இப்படியே முடிஞ்சு இப்போ காலேஜ் போயிட்டாங்க. ஸோ 2 வருஷம் பிரிஞ்சிருந்ததே நம்ம ஜோடி புறாவுக்கு பிடிக்கல. அதனால 2 பேரும் சொல்லி வச்சுட்டு விஷுவல் கம்யூனிகேஷன் தான் போட்டிருப்பாங்க. நோட்டீஸ் போர்டில் கிளாஸ் எங்கே இருக்குது, எந்த பக்கம் இருக்குது, எந்த கிளாஸில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தா 2 பேரும் ஒரே செக்ஷன் தானே. காலேஜில் மேபி எல்லோரும் சேர்ந்து தான் இருப்போம், 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும். ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பியாக அங்கே போகிறாங்க. அவங்கள பார்க்குற எல்லாரும் அவங்கள கப்பிள்ஸ்ன்னு தான் பார்க்குறாங்க. டே அங்கே பாருடா, அவங்க 2 பேரும் பார்க்க க்யூட்டாக இருக்காங்கல்ல, என்ன இவ்வளோ க்ளோஸாக வராங்க? ஒரு வேளை கப்பிள்ஸாக இருப்பாங்களோ? தெரியல. ஆனால் பேரிங் நல்லாயிருக்கு, சூப்பர் ஜோடி தான். ஆமாண்டா, நானும் அதை தான் நினச்சேன். உனக்கும் அப்படி தான் தோணுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜமுக் தான், டே புதுக்குட்டி, ஏன்னா காலேஜ் வந்துட்ட? ஆமாம் வந்துட்டோம், அதுக்கு என்னப்போ? இல்லை காலேஜ் வந்தும் இந்த ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் குடிக்கிறத நீ விடவே இல்லை. பச்சை புள்ளையாடா நீ? நான் பச்சை புல்லை, அதனால ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கொடுக்குறேன். அப்போ நீ மட்டும் என்ன பனானா மில்க்கு இப்போ வரைக்கும் குடிக்கிறியே? அது என்னோட எனர்ஜி ட்ரிங்க்கு. அதே மாதிரி இது என்னோட எனர்ஜி ட்ரிங்க்கு. ஜமுகா, என்னடா? நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்க போகிறேன்? ஆமாம் மூஞ்சி எப்படி போகுது? சும்மா நான் கேட்கணும். சரி கேளு. ஜமுகா, நீ என் கூட தானே இருப்ப? அட லூசு பையில, உன் கூட தாண்டா உட்காந்துருக்கேன், ஏன்னா மறுபடியும் என் கூட இருப்பியான்னு கேட்குற? இல்லை ஜமுகா, ஒரு வேளை உனக்கு இங்கே ஏதாவது புது ஃப்ரெண்டு கிடச்சி நீ என்னை விட்டுட்டு போயிட்டீன்னா வாயை உடச்சிருவேன். இதை பேர் கிண்டர் கார்டன்லேருந்து ஒன்றா தான் இருக்கும், இனிமேலும் ஒன்றா தான் இருக்கும். நான் என் புது குட்டி விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் மானங்கிட்ட மைண்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு படிக்கிறத பாரு. ஆமாம் டேய், நான் டாப்பர்ரா, எனக்கு தெரியும். நீ தான் எப்படின்னு தெரில, ஏதோ +2ல் பேப்பர் சேஸ் பண்ணி பாஸ் பண்ண வந்தானே நீ. டே அது எனக்கு வந்து என்ன பண்ணுறது, எனக்கு இந்த பெயிண்டிங்கு ஃபோட்டோகிராஃபி அதுதான் பிடிச்சிருக்கு, அதனால தான். தெரியுது, மூடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே அவங்க டேஸும் போகுது. இப்போ ஒரு நாள் கேஷுவலாக ஜம்புக்கும் அவங்க லைப்ரரியில் உட்காந்து புக் படிச்சிட்ருக்காங்க. அப்போ அங்கே ஒரு பொண்ணு வரா. எக்ஸ்கியூஸ் மீ டைம். என்ன? அது வந்து என்ன? உன்னோட ரெக்கார்ட் புக் கிடைக்குமா? ரெக்கார்ட் புக்கா? அது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பான். ஆக்சுவலி அந்த பொண்ணு ரெக்கார்ட் புக் வாங்க வந்த மாதிரி தெரியல, வேணும்னே தயங்கிட்ட வலிகிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு வயிறு எரியுது. தயம் போகலாமா?
என்னாச்சு போகலாமான்னு கேட்டேன். நான் போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். என்னாச்சு இவனுக்கு இப்போல்லாம் அதிகமாக கோவப்படுறான். சரி அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெஃபரன்ஸ் புக்கெல்லாம் எடுத்துகிட்டு அவனும் கிளாஸுக்கு போகிறான். எங்கள் ஜிகே ஒரு வார்த்தை கூட பேசலை. ஜவுக்கா டே ஒன்று தான் கூப்பிட்றேன். கேட்குது. என்ன விஷயம்? என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. இல்லை நீ போய் சொல்கிற. என்னாச்சு? பிடிக்கல. ஏன்னா அவங்க உங்ககிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல. நீ என்கிட்ட தான் பேசணும். உன்கிட்ட பேசிட்டு தானே இருக்கேன், அப்புறம் என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது சாருக்கு கொஞ்சம் ஜெலசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஆனுவல் ஃபங்க்ஷன் வந்திருக்கோம். ஸோ ஆனுவல் ஃபங்க்ஷனில் டயம் பிரின்ஸ் ஆகும். ஜேகே பிரின்ஸஸோட அந்த பிரின்ஸோட சோல்ஜர் லைக் சேனாதிபதி கிட்டப்பும் போட்டிருப்பாங்க. ட்ராமா ரிகர்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் இந்த டேவோட ஹெட் நம்ம ஜேகே தான். எஸ் இப்போ அவங்க 2 பேர் செகண்ட் இயர்ஸ் வந்துட்டதுனால அசோசியேஷனில் ஜேகேவை தான் ஹெட்டாக போட்டிருப்பாங்க. அப்போது 3rd இயர் படிக்கிற ஒரு பொண்ணு ஜேகே கிட்ட நின்று பேசிகிட்ருக்கு. இதை பார்க்குற டைமுக்கு இங்கே என்னன்னு தெரியல. அவள் தொட்டு பேசுறது, பக்கத்தில் நின்று பேசுறது எதுவுமே பிடிக்கல. அப்புறமா வந்துட்டு தயமும் அதான் தயங்கும் அதே தான். அவன் ஜங்குக்கு பார்க்கவே இல்லை. டே இல்லை என்ன நான் பேசினா பேசாமல் போகிறேன். ஜோக் எனக்கு வேலை இருக்குது பார்க்கலாம். டே இல்லை இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்ட்டு கிளம்பி போகிறான். இப்போ ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனும் சோகமாக வீட்டுக்கு போயிருப்பான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு அவனும் சோஃபாவில் சோகமாக தான் உட்காந்துருக்கான். டே என்னாச்சு? எனக்கு இல்லாமல் இப்படி உட்காந்துட்டுருக்க? டேய் ஒன்று தான் கேட்குறேன். தயங்க பேச மாட்டேறாம்மா. தயங்க பேச மாட்டேங்கிறானா? டேய் என்ன ப்ராங்க் பண்ணுறியா? நீங்களாவது பேசாமல் இருக்கிறதாவது. எல்கேஜிலேருந்து உங்களை பார்க்குறேன், எனக்கு தெரியாது. இல்லைம்மா அவன் என்கிட்ட சரியாக பேசி 2 நாள் ஆயிடுச்சு. என்னடா சொல்கிற? ஏதாவது சண்டை போட்டிங்களா? சண்டை எங்களுக்கு கூட என்னைக்கு வந்திருக்கு என்னன்னு தெரியலம்மா. இப்போலாம் அவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது ஜிகே அம்மாவும் அம்மாவுக்கு கால் பண்ணி தயங்க இங்கே வர சொல்லியிருப்பாங்க. டேய் என்னடா பிரச்சனை? டே அம்மாட்ட சொல்ல மாட்டியா? சொல்ல என்னாச்சு 2 பேருக்கும்? அம்மா இவன் தானம்மா என் கூட இப்போ இருக்கான். ஆமாம் இப்போ அவன் கூட தாண்டா இருக்கான். ஆனால் இப்போலாம் அவன் என்னை கண்டுக்கிறதே இல்லை. இப்போ பாரு அந்த சீனியர் பொண்ணு கூட பேசுகிறான். அவங்க கூடவே தான் இருக்கான். அம்மா காலேஜில் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்கம்மா. ஒரே டீம்ன்றதுனால நானும் அந்த டீமில் தானே இருக்கேன். அந்த பொண்ணு இவன்கிட்ட வர்றதும் தொட்டு பேசுகிறதும் எனக்கு சுத்தமாக பிடிக்கலாமே. சரிடா சரி விடு. டே அவன் தான் நீ தான் மிஸ் பண்ணுவான்னு தெரியும்ல. அதை சொல்லலாம்ல. சரி அதான் இப்போ தெரிஞ்சிச்சுல உனக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சரி அவங்க 2 பேருக்கும் சொல்கிறேன். அவங்க லாஸ்ட் வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும். ஏதாவது சண்டை போட்டு பிரிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் தான் அவ்வளோதான். எங்களெல்லாம் உங்களை தனியாக பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போது அந்த ஆனுவல் ஃபங்க்ஷனும் எல்லாமே நடக்குது. 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து ஆடிட்டோரியமே அதிர்ற அளவுக்கு கிளாப்ஸ் தான். அது முடிஞ்சதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் தயம் நின்றுட்டுருக்கா. அப்போ ஒரு பொண்ணு தயம் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஐயோ இருக்கானே என்ன பேசணும்? இல்லை தயம் கொஞ்சம் தனியாக. சவுங்கக்கா என்ன ஏன் பார்க்குற? கூப்பிட்றாங்கல்ல போய் பேசிட்டு வா
அப்படின்ட்டு ஜங்கு தலையை திருப்பிக்கிட்டான். சரி வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேறு கை பிடிச்சி கூட்டு போகுவான். ஏ ஏ ரியா எங்கே கூட்டு போகிற? ரியா உன்னை தான் கேட்குறேன். அது அது வந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. என்ன? என்ன ஐ திங்க் ஐ எம் லவ் வித் யூ. இப்போ இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்ததுலேருந்து எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அதான் அப்படின்னு. ஸோ இது தூரத்துலேருந்து ஜங்குக்கு பார்த்துருப்பான். அங்கே என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியல. பட் தயம் கையில் அந்த ரோஸ் வாங்கினது தான். அப்போது தயம் கமிட் ஆகிட்டானா, அவளுக்கு ஓகே சொல்லிட்டானோ. அப்போது இனிமே அவன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான்ல, இப்போ அவன் என் கூடவே இருக்க மாட்டான்ல அப்படின்ற மாதிரி அவனுக்கு எதோ தோணுது. தயம் தன்னை விட்டு மொத்தமாக போயிட்டான்ற மாதிரி. ஸோ இப்போ தயம் தான் ஜங்குக்கா எங்கே போயிட்டான், டி முயல்குட்டி எங்கடா இருக்க அப்படின்னு அவன் தேடிட்டு இருக்கான். இங்கே என் புலி என்னை விட்டு போகிறான்னா, நான் எப்படி புலிக்குட்டி இல்லாமல் இனிமே அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், வெளியே கூப்பிட்டு போகணும், எல்லாமே பண்ணும்போது என்னை கூட்டிகிட்டு போக மாட்டான்ல, அவங்களுக்கு ப்ரைவசி வேணும்ல அப்படின்னு தான் உட்காந்து யோசிச்சுட்ருக்கான். இப்போ தயந்தான். டி முயல்குட்டி இங்கே இருக்கியா? உன் எங்கெல்லாம் நான் தேடுறது? என்னன்னா அப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்குடா? காம்படிஷனில் வின் பண்ணதுக்கா? இல்லை. அப்புறம் அதான் கமிட் ஆகிட்டேன். அதுக்கு உனக்குன்னு க்ரெஷ்ஷெல்லாம் இருந்திருக்க போல், சொல்லவே இல்லை என்கிட்ட. என்ன அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்ட போல், பார்த்தனே 2 பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க. ஜோடி நல்லா தான் இருக்கு. டே என்ன பேசுகிற? ஆமாம் கமிட் ஆகிட்டேன். இனிமேல் அவங்க கூட தான் இல்லைல்ல, வெளியே போகணும், ஷாப்பிங் போகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃபோன் கால் பேசணும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இன்னும் நிறைய இருக்குல்ல. லூசு மாதிரி பேசாத. யார் சொன்னா கமிட்டடுன்னு? அதான் நான் பார்த்தனே, உனக்கு ரோஸ் கொடுத்தாலே. ஏண்டா எதையுமே முழுசாக தெரிஞ்சுக்க மாட்டியா? பாதியில் பார்த்துட்டு நீயா முடிவு பண்ணிக்கிற? நான் அவளை அக்செப்ட் பண்ணல. ஏன்னா அவள் ப்ரப்போஸ் பண்ணா, பட் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நிஜமாவா? ஆமாம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். சொல்கிறேன் ரிஜெக்ட் பண்ணிட்டியா? ஆமாம். ஏன்? தெரியலண்ணா தெரியலடா. உனக்கே தெரியும்ல, நிறைய பேர் என்ன க்ரஷ்ஷு, சைட் அடிக்கிறது என்னென்னமோ பேசிக்கிறாங்க. ஏன் ஈவன் பசங்க பொண்ணுங்க எல்லோரும் என்ன பார்க்குறாங்க. ஆனால் யாருக்கிட்டே எனக்கு அந்த ஃபீல் வரல. ஏன்டா? அது எனக்கு அந்த லவ்ன்றது தோண மாட்டேங்குது. ஆனால் உன் கூட இருக்கும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜமுக்கா. எனக்கு நீ மட்டும் போதும், வேறு யாரும் வேண்டாம். நீ மட்டும் லைஃப் லாங் எனக்கு போதும். தயங்காத சாதாரணமாக சொல்லியிருப்பான். ஆனால் ஜங்குக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு யாரும் வேண்டாம், நீ மட்டும் போதும்னு சொல்கிற அந்த ஒரு வேர்ட் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவன் ஹார்ட் பீட் அப்படியே துடிக்குது. ஸோ அவனுக்கு தெரியும், இப்போ தெரிஞ்சிடுச்சு தயங்க மேலே இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி போயிடுச்சுன்னு. ஆனால் எங்கே இதை சொன்னால் தயங்கோட ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுமோன்னு தான் அவனும் ஹைட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. இப்போ 2 பேரும் காலேஜ் முடிக்கிற ஸ்டேஜ், கிராஜுவேஷன். ஸோ
இப்போ வந்து ஒரு புது பையன் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு அது சுத்தமாக பிடிக்கல. புலிக்குட்டி, இரு ஜங்குக்கா, ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டே இருக்கான். டே புலி இல்லை, என்ன ஜங்குக்கா, எனக்கு லைப்ரரிக்கு ரெஃபரன்ஸ் புக் எடுக்கணும், வா போகலாம். ஜங்குக், வா. சாரி மின்னு, நான் அப்புறமா வரேன், கொஞ்சம் ஒர்க்குக்கு. ஓகே டைம், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் டைம் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். ஜங்குக், கையை விட. டே முயல்குட்டி, கையை விட்டுறா. முயல்குட்டி வலிக்குது. எங்கே கூட்டு போகிற நீ? டே, என்ன பண்ணுற? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்க ஜங்குக் தான் எதுவும் பேசல. டைட்டாக ஜங்குக் அப்படியே தயங்க தான் ஹக் பண்ணுறான். அவன் கண்ணு டியர்ஸ் வருது. அது தயங்கம் நல்லாவே தெரியும். டே, ஏன் அழுகுற? என்னாச்சு உனக்கு? கிளாஸஸ்னே முடிய போகுது. இப்போ உனக்கு என்ன ரெஃபரன்ஸ் புக் எடுக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தேன். காலேஜே முடிஞ்சிடுச்சுல, இதுக்கு போய் சொன்னேன். டே, அழுகுறியா நீ? எதுக்கு அழுகுற? தயம், என்னை விட்டு போக மாட்டேல. பைத்தியம், உன் கூட தானே இருக்கேன், அப்புறம் என்ன? என்ன தயம், அது எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஆனால் இதை சொன்னோம், நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. என்னடா? நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினச்சேன். ஆனால் இந்த கொஞ்ச நாளில் தான் அது ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டின்னு தெரிஞ்சது. என்னால் வேறு யாருக்கும் உன்னை விட்டு கொடுக்க முடியாது. யாராவது உங்ககிட்ட க்ளோஸாக இருந்தால் பேசினா, உன்னை தொட்டு தொட்டு பேசும்போதெல்லாம் எனக்கு பிடிக்கல. எனக்கு கிண்டர் கார்டனில் உன் கையை ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்ச மாதிரி ஃபாரெவர் உன் கையை பிடிக்கணும். ஆனால் சொன்னால் எங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சிருமோன்னு தான் என் ஃபீலிங்ஸ் எனக்குள்ளே வச்சுருந்தேன். ஆனால் அன்றைக்கி அந்த பொண்ணு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த ஒரு செகண்ட் அப்படியே சேர்த்துட்டேன். ஆனால் எனக்கு அப்போ கூட தெரியல. ஆனால் அந்த செமஸ்டர் ஹாலிடேஸ் 2 வீக்ஸ் நீ ஊருக்கு போனப்போ அந்த டைமில் தான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரிஞ்சது. உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது. லைஃப் லாங் நீ என்னோட தான் இருக்கணும். யூஆர் ஒன்லி மைண்ட் அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஐ எம் யோர்ஸ் அண்ட் யூஆர் மைண்ட் அப்படின்னு என் மனசு சொல்லிச்சு. எனக்கு பயமாக இருக்குடா, உன்னை யாராவது என்கிட்ட இருந்து எடுத்துக்குவாங்களோன்னு. அதான் நான் சொல்லிட்டேன். பட் நீ என்ன ஆன்சர் பண்ணாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அப்போ தயங்தான். இதை தான் நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலி உனக்கு இப்போ தான் தோணியிருக்கு. பட் நாம் 10th படிக்கும்போது நம்ம 2 பேரையும் வேறு வேறு கிளாஸில் போட்டாங்க. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அப்போலேருந்தே எனக்கும் உன் மேலே லவ் இருந்துச்சு. ஆனால் சொல்ல முடியல. ஏன்னா அப்போ அது எனக்கு லவ்னு தெரியல. பட் இப்போ நீ சொல்லும்போது எனக்கும் அதே ஃபீலிங்ஸ்லாம் இருந்ததில்ல. அப்போ நானும் ஒன்று லவ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு எனக்கு என் மறுமடைக்கு இப்போ தான் புரியுது. ஜங்குக், என்னை விட்டுற மாட்டேல? எல்கேஜியில் அவன் கையை பிடிச்சேன். இனிமேல் ஃபாரெவர் நான் தான் அவன் கையை பிடிக்க போகிறேன். நீ என்னோடது. உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். யுவர் மைண்ட், ஸ்ட்ரிக்ட்லி மைண்ட்.
நீ எனக்கு மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகேடா, இந்த ஸ்டோரி எப்படி வந்திருக்குன்னு தெரியல. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அண்ட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா எல்லாமே உங்கள் சப்போர்ட்னால தான். இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணி நம்ம சூன் 1K அடிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 500ல இருந்த சப்ஸ்கிரைபர் லாஸ்ட் 3 மந்த்ஸில் 900 வரைக்கும் வந்திருக்குன்னா அது எல்லாமே என்னோடய ஃபெதர்ஸோட லவ் அண்ட் சப்போர்ட் தான். இப்போ மட்டும் இல்லாமல் எப்போவுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். லவ் யூ ஃபெதர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் ஹாப்பி 900 ஃபெதர்ஸ். இதை சூன் 1K ஆக்கணும். அண்ட் இந்த ஸ்பெஷல் ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜேகேவோட ஒரு ஒன் ஷாட் வரும். அதுக்கப்புறமா டேவோட அந்த ஹாரர் ரொமான்ஸ் யாரோ கேட்டிருந்தீங்க, அந்த ஹாரர் ரொமான்ஸ் வந்து நான் போடுறேன். அது தம்ப்நெயில் ஸ்டோரி எல்லாமே ரெடி பண்ணேன். பட் ஸ்டோரி கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக வரல. அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். பண்ணிவிட்டு மேபி நாளைக்கு நாளைக்கு ஜேகேயோட ஒரு நியூ ஒன் ஷாட் இருக்குது. அதை முடிச்சுட்டு நான் ஹாரர் ஸ்டோரிக்குள்ளே போகிறேன். ஓகேவா? ஓகேடா, லவ் யூ ஆல், மிஸ் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.